மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு மாபெரிய பாக்கியம் அவர் கொண்டிருக்கின்ற ஈமான். ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா நிஅமத்துக்களை விட ஈமான் என்ற நிஅமத்து மிகச் சிறந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் சொல்லிவிட்டால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவன் நம் மீது சந்தோஷம் அடைந்து விடுகிறான். அந்த சந்தோஷத்தின் விளைவு அவன் நமக்கு தந்திருக்கின்ற வாக்குறுதி என்னவென்றால், ஹாலிதன் முஹல்லதன், நிரந்தரமாக நீ நரகத்தில் இருப்பவன் அல்ல, நீ அங்கிருந்து வெளியேற்றப்படவே வேண்டும். உன்னை நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்துக்கு கொண்டு போய் நான் சேர்த்து விடுவேன். இதுதான் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு சிறந்தது ஒரு வாக்குறுதி. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா அவர் என்ன பாதகமான காரியங்களை, தவறான காரியங்களை செய்து விட்டாலும் அது தப்பு தான். ஆனால் அல்லாஹ் அவர் தண்டிக்கிறான். ஆனால் அந்த தண்டனை நிரந்தரமாக இருப்பதில்லை. அவர் நரகத்தில் இருந்து அவர் விடுதலை பெற்று விடுகின்றார். ஆனால் கலிமாவை ஒரு மனிதன் சொல்லவில்லை. அவர் என்னதான் அமல் செய்தாலும், அவருடைய அமல்கள் நல்ல செயல்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கூலி அந்த மனிதருக்கு இந்த உலகத்திலே சற்று தரப்படுகிறது. மறு உலகத்தில் அவருக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஒரு முஃமினை பொறுத்த அளவிற்கு மறு உலக வாழ்க்கையின் வெற்றி தான் முக்கியம் என்று வருகின்ற போது, மறு உலக வாழ்க்கையின் வெற்றியின் முதலாவது படி லா இலாஹ இல்லல்லாஹ். அதை ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் அந்த வாழ்க்கைக்கான வெற்றியை அவர் முதலாவது சீட்டை பெற்றுட்டார். சொர்க்கத்துக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த சீட்டு என்ன சொல்லுதுன்னா, நீ உடனடியாக நேராக சொர்க்கம் போக மாட்ட, உன்னுடைய அமல்கள் பார்க்கப்படும். களிமா சொல்லியிருக்கிறியா, சொர்க்கம் உனக்கு உண்டு, கட்டாயம் நீ சொர்க்கம் போவாய். ஆனால் அதற்கு முன்பாக உன்னுடைய ஆயுள்களில், உன்னுடைய வயதில், இவ்வுலக வாழ்க்கையில் உன் அமல்கள் எப்படி, நல்லதா தீயதா, அல்லாஹ் அதை பார்க்கிறான். தீமையாக செய்துவிட்டு போகின்ற போது அதற்கான தண்டனைகளை பெறுகிறார். அல்லாஹ் அவரை விடுதலை செஞ்சிடறான். ஆனால் கலிமாவை ஒரு மனிதன் சொல்லவில்லை என்றால் அவர் சொர்க்கத்திற்கான சீட்டை பெறுவதில்லை. சொர்க்கம்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பல படித்தரங்கள் இருக்கின்றது, அதில் பல தரஜாக்கள் இருக்கின்றது. சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டுராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத ஒரு மனிதனால் அதை யோசித்து பார்க்க முடியாது, இப்படித்தான் இருக்கும் என்று. அதன் மண் எப்படிப்பட்டது, அதன் வீடுகள் எப்படிப்பட்டது, அதன் சுகங்கள் எப்படிப்பட்டது. குர்ஆனில் ஒரு பக்கத்தை புரட்டினால் சொர்க்கம் பற்றி செய்தி இருக்கும், நரகத்தை பற்றிய செய்தி இருக்கும். குர்ஆன் முழுக்க நரகமும் சொர்க்கமும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் தான் நம்புகிறாங்க, மோட்ச வாழ்க்கை ஒன்று உண்டு, பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, எல்லாம் மௌத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு அவன் செய்த நல்லதையோ தீமையோ அவன் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுவதைப் போல அழுத்தம் திருத்தமாக கட்டாயம் என்கின்ற அடிப்படையில், ஒரு முஃமினுடைய லட்சியமே அதுதான் என்ற அடிப்படையில் பேசுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில், குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் சொர்க்கத்தை பற்றியும் அதன் அடையாளங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் சில சில காட்சிகளை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸுகளிலும் இப்படி வருகிறது. ஒரு முஃமினுக்கு அந்த எண்ணம் இருக்க வேண்டும், நாம் அந்த சொர்க்கத்திற்குள்ளே போக வேண்டும், சொர்க்கவாதியாக ஆக வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும். அந்த சொர்க்கத்திற்கான முதலாவது சீட்டு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால், அவனை விசுவாசித்து விட்டால், அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை நமக்கு உரித்தாக்கி விடுகிறான் என்ற செய்தியை நாம் சுப செய்தியாக பெறுகிறோம். அந்த சொர்க்கத்தில் உடனே போகணும், நரகத்தின் பக்கம்
போகவே கூடாது, அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் அப்படின்னா நரகம் என்பது உங்கள் மனோ இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வின் கடமையை விட்டுவிட்டு மனோ இச்சையின் பக்கம் திரும்பினால் அதுதான் உங்கள் நரகத்தின் வாசல். அப்போ நரகவாதியின் செயல்கள் எது? எதனால் ஒரு மனிதன் நரகத்தை அடைகிறான்? எதெல்லாம் பாவமோ அந்த பாவத்தினால நரகத்துக்கு போகிறோம். பாவம் ரெண்டு வகை: சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள். சிறிய பாவங்கள் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களால் மன்னிக்கப்படும். இன்னல் ஹசனாத் யுதிஹிபுன ஸய்யிஆத். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள், உங்களுடைய நல்ல அமல்கள், தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜு, என்ன ஒவ்வொரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை, ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரை இந்த நல்ல அமல்கள் இருக்கின்றனவே, ஒரு மனிதன் தொழுது முடித்தால் அவன் செய்த பாவங்கள் அத்தனையும் அழிகின்றது. ஒரு மனிதன் ஒழு செய்தால் அவன் கையினாலே செய்த பாவங்கள், காலில் ஏற்பட்ட பாவங்கள், கண்ணில் ஏற்பட்ட பாவங்கள் அத்தனையும் கரைந்து போகிறது. அவன் சின்ன பாவம் மன்னிக்கப்படுது. பெரும்பாவங்கள் அதற்கான சூழ்நிலைகள் என்ன? அந்த பெரும்பாவங்களில் பல படித்தரங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த பாவங்களை முதல்ல நம்ம விடணும். பாவங்களை விடுவது ஒன்று, ஒரு பாவத்தை தொடர்படியாக செய்து கொண்டிருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அதிலிருந்து தௌபா செய்து மீள வேண்டும். இப்படி பாவக்கரைகளிலிருந்து ஒரு முஃமின் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விடமிருந்து நீக்குதல் சான்றை பெற்றுவிட்டால், என் பாவங்கள் அத்தனையிலிருந்து நான் மீண்டு விட்டேன், யா அல்லாஹ், இனி இருப்பது உன்னை சார்ந்த ஒரு வாழ்க்கை என்கின்ற அடிப்படையில் ஒரு மூமியினுடைய சூழ்நிலை அமையும் என்று சொன்னால் அவர் பட்டியலில் பாவ கணக்குகள் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாவம் செஞ்சாங்க? விடிஞ்சவனையே 70 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். சில ஹதீஸ்ல 100 தடவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு பழக சொன்னதால் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டானே, முன்பின் பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்ட நபி. ஆனால் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். ஏன் பாவ மன்னிப்பு கேட்டார்கள்? ஒரு பாவம், அதற்கான தண்டனை அல்லாஹ்விடத்தில் உண்டு. இந்த உலகத்துக்கு தண்டனை ஒரு மாதிரி வச்சிருப்பான், மறு உலகத்தில் அல்லாஹ் தண்டிக்கிற ஒரே விஷயம் நரகம்தான். அப்போ பாவத்திற்கான மன்னிப்பை முதலில் உலகத்திலே நாம் பெற வேண்டும். நம்முடைய வரவு கணக்குகளில் நன்மைகளை அதிகமாக சேர்க்க வேண்டும். ஈமானை அது அந்த நல்ல அமல்கள் வலுப்படுத்துகின்றது, உறுதிப்படுத்துகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டா போதும் தானே அப்படின்னு கேட்டப்போ, லா இலாஹா இல்லல்லாஹ் சொர்க்கத்துக்கு சாவி தான். ஆனால் ஒரு சாவியில் பல் இருக்கா இல்லையா? பல் இல்லாமல் இந்த சாவி திறக்காது இல்லையா? அந்த பற்கள் தான் இந்த வணக்க வழிபாடுகள். சாவியும் வேண்டும், அந்த சாவி முழுமையான பற்களை கொண்டதாக இருக்கணும். ஒரு சாவி தொலைஞ்சு போச்சுன்னா அதே மாதிரி சாவி கொண்டு வந்து போட்டால் தொலைந்துருமா? அதே கம்பெனி கூட்டு தான் இல்லை, அதில் ஒரே ஒரு வரம்பு மாறி இருக்குது, அதனால் திறக்காதுங்கன்னு சொல்லுவோம். அதே போலத்தான் சொர்க்கம் என்பதற்கான அடிப்படை அது லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது சாவிதான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அமல்கள் முழுமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் அந்த சொர்க்கம் நமக்கு ஓப்பன் ஆகும் என்கின்ற நபிகள் பெருமானாருடைய இந்த வாக்கியங்கள் நம்மை நல்ல அமல்கள் செய்ய தூண்டுகிறது. கலிமாவை அடுத்து நல்ல அமல்கள் வேண்டும். கலிமா சொன்ன பிறகு அந்த கலிமாவின் வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற அவன் ஏவல் விளக்குகளை ஏற்று நடக்க வேண்டும். தடுத்த விஷயங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். அவனுடைய மன்னிப்பை பெற்ற நல்லடியார்களாக இவ்வுலகத்திலிருந்து விடைபெறுகின்ற போது மறு உலக வாழ்க்கை நமக்கு வெற்றிகரமானதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்கள் பட்டியலில் நம்மை சேர்த்தல் புரிவானாக. இயன்ற அளவுக்கு நன்மைகளை சேர்ப்பிக்கின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக.